Hi, hello, welcome to Kovai Arusuvai Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல கறி குழம்பு சுவையில பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணி கோவை அரசுவை சமையலை subscribe பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்திலே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதில இருக்கக்கூடிய ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப சுவையான இந்த மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு pan வச்சிட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா கரையிற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 4 கத்திரிக்காயை நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சை மொச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா கூட இதெல்லாம் நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. இந்த காய்கறி கூட சொரக்காய், வெள்ளை பூசணி, முருங்கைக்காய் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அசைவம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்தாமல் இந்த மொச்சப்பருப்பு கூட உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்திட்டு மட்டனோ இல்லை சிக்கனோ இல்லை கருவாடோ ஏதாவது ஒன்று சேர்த்திட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த காய்கறி வேகிறக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரை மூடி தேங்காவை எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டுங்க. அது வரைக்கும் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான பச்சை மொச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. காஞ்ச மொச்சப்பருப்பு பேக்கெட்டில் கடையிலலாம் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம குக்கரில் விசில் வச்சு தாங்க குழம்பு வைக்க முடியும். ஆனால் இந்த பச்சை மொச்சை பார்த்திங்கன்னா நம்ம விசில் வைக்க தேவையில்லைங்க. அப்படியே உரித்து நம்ம தாளித்து விட்டுறலாங்க. கறி கூட இந்த மொச்சப்பயிரை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை காய்கறி கூட இந்த மொச்சப்பயிரை ஆட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக சுவையான இந்த பச்சை மொச்சை குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.